வணக்கம் மாணவர்களே. நெக்ஸ்ட் ஸ்டடீஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் இன்று சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நான் கல்வி சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் போடுகிறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். மாணவர்களே, நீட் தேர்வில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீட் தேர்வில் பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆகியிருப்பாங்க, ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் பல் டாக்டர் ஆகணும், அதாவது நான் ஒரு பிடிஎஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் இருக்கிற மாணவர்கள் பிடிஎஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா அல்லது என்ஆர்ஐ கோட்டா மூலமாக எவ்வாறு அட்மிஷன் பெறுவது, அதாவது நம்முடைய ஸ்டேட் இல்லாமல் அதர் ஸ்டேட்டில் லைக் ஆந்திரா, கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு, இந்த 3 மாநிலங்களில் பார்த்திங்கன்னா எவ்வாறு இந்த பிடிஎஸ் அட்மிஷன் வாங்குவது என்று ஒரு சிறந்த கல்வி வழிகாட்டி செய்து கொண்டிருக்கிறோம். மாணவர்களே, பிடிஎஸ் படித்து ஒரு பல் டாக்டர் ஆக வேண்டுமா, பல் டாக்டர் ஆக வேண்டும் என்ற மாணவர்களுக்கு உடனே இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு சில சீட்டுகள் இருக்கிறது, அவர்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாக, பர்டிகுலர்லி இன் ஆந்திரா பிரதேஷில் ஒரு தலை சிறந்த கல்லூரியில் பார்த்திங்கன்னா சீட்ஸ் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு முழுக்க அந்த கைடன்ஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சீட் கிடைத்துவிடும். மாணவர்களே, பல் டாக்டர் ஆக வேண்டும் என்ற மாணவர்களுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பு. குவாலிஃபைடு ஆன மாணவர்கள், நீட் தேர்வில் குவாலிஃபைடு ஆன மாணவர்கள், அதே போல் +2வில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அல்லது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி அண்ட் ஜுவாலஜியில் 50% மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்த மாணவர்கள் உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ மாணவர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா பிடிஎஸ் ரொம்ப முக்கியமான ஒரு படிப்பாக இருக்கிறது. நிறைய மாணவர்கள் சொல்கிறார்கள், அதாவது இந்த பிடிஎஸ் படித்த பிறகு வேலை வாய்ப்பு இல்லை என்று. ஆனால் நான் சொல்வேன், ஏன் அவ்வாறு நீங்கள் நெகட்டிவாக யோசிக்கிறீர்கள்? எதிர்மறை எண்ணங்கள் இருக்கிற எந்த மாணவர்களும் வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு சாதனையும் சாதிக்க முடியாது. ஆக பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ பிடிஎஸ் முடித்தவர்கள் நிறைய பேர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது நல்ல வேலை வாய்ப்பு இருக்கிறது. நான் சொல்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு சஜஷன் என்னவென்றால், பிடிஎஸ் படித்த பிறகு ஒரு சிறிய ஹாஸ்பிட்டலில் இல்லை ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நிறைய மாணவர்கள் செய்கிற மிகப்பெரிய தவறு என்னவென்றால், பிடிஎஸ் முடித்தவுடன் கிளினிக் ஆரம்பித்து விடுவது. ஸோ உங்களுக்கு ஒரு அனுபவமோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் நீங்கள் ஒரு கிளினிக் ஆரம்பிக்கும் பொழுது உங்களால் எவ்வாறு அந்த பேஷண்ட்டை திருப்தி செய்ய முடியும், அந்த பேஷண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ண முடியும்? ஸோ மாணவர்களே, பிடிஎஸ் முடித்தவுடன் என்னுடைய சஜஷன், என்னுடைய ஆலோசனை என்னவென்றால், அனுபவ அறிவு மிக மிக முக்கியம். ஒரு குறிப்பிட்ட 6 மாதமாவது அல்லது 1 வருடமாவது இன்டர்ன்ஷிப் முடித்த பிறகு, நிறைய மாணவர்கள் என்ன நினைத்துவீர்கள் என்றால், இந்த இன்டர்ன்ஷிப் முடித்த உடனே போதும் என்று நினைக்கிறார்கள். நான் சொல்லுவது என்னவென்றால், இன்டர்ன்ஷிப் முடித்த பிறகு மீண்டும் ஒரு 6 மாதமோ இல்லை 1 வருடமோ ஒரு ஹாஸ்பிட்டலில் நம்ம வேலை செய்யணும். அப்படி வேலை செய்யும் பொழுது நமக்கு நிறைய பேஷண்ட் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஒவ்வொரு பேஷண்ட் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு ஒவ்வொரு விதமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேஷண்ட் எவ்வாறு ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பல் டாக்டர் ஆகிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் பல் டாக்டர் ஆகும் பொழுது அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு எபிலிட்டி, மிக முக்கியமான ஒரு ஸ்கில் என்ன வேண்டும் என்றால், பேஷண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது. பிஃபோர் அந்த பல் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் பார்த்தீங்கன்னா பல் வலி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வருவார்கள். அவர்களுக்கு பல் கூச்சம் இருக்கிறதா இல்லை பல்லில் சொத்தை இருக்கிறதா அப்படின்னு பார்ப்பாங்க. சொத்தை இருக்கிற பல் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பல் எடுக்கிற வேண்டிய நிலைமை வரும். அப்போ அந்த பல் எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அந்த இருக்கிற அந்த வலி பார்த்தீங்கன்னா தாங்க முடியாது. ஏன்னா பிகாஸ் இந்த பல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது, ஒரு உறுப்பாக இருக்கிறது. அந்த வலி பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு அந்த பல் கழட்டும் பொழுது அந்த வலி தாங்க முடியாது. ஸோ அந்த வலி தாங்கிறதுக்கூடிய சக்தி பேஷண்ட்க்கு எவ்வாறு வரும் என்றால், முதலில் அந்த பேஷண்ட்டை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். அந்த ப்ராப்பர் ஹேண்ட்லிங், அதாவது அவர்களுக்கு எவ்வாறு இன்ஜெக்ஷன் கொடுக்குறது,
இன்ஜெக்ஷன் கொடுப்பதற்கு முன்பாக சைக்காலஜிக்கலி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நிதானப்படுத்துறது. ஸோ ஒன்றும் இல்லைங்க, சின்ன ஒரு நீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க, சின்ன ஒரு ஊசி போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சைக்காலஜிக்கலாக வந்து அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில நேரத்தில் சில டாக்டர் பார்த்திங்கன்னா ஒரு பேஷண்ட் பார்த்த உடனே அந்த பேஷண்ட்டுக்கு வந்து இருக்கிற வியாதி போயிடும். அதே மாதிரி தான் இந்த பல்துறையில் கூட பார்த்திங்கன்னா ஒரு பேஷண்ட் கிட்ட வந்து முதல்ல பேசுவாங்க. ஸோ நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்க, உங்களுடைய உங்கள் ஜாப் என்ன, உங்களுடைய ரோல் என்ன, உங்கள் பசங்க எப்படி இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு ஜென்ரலாக அப்படி பேசும்போது சைக்காலஜிக்கலி வந்து மென்டலி பார்த்திங்கன்னா அந்த பேஷண்ட் வந்து ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பிடிஎஸ் முடித்தவுடன் இன்டர்ன்ஷிப் பிறகு என்னுடைய சஜஷன் என்னவென்றால் ஒரு 6 மாதமோ ஒரு வருடமோ ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து வேலை செய்யணும். அதே போல் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணினே இருக்கணும். அப்டேட் பண்ணணும். அதாவது இன்றைக்கி லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன இருக்கிறது, இன்றைக்கி வந்து பல்துறையில் வந்து இந்த ஆப்ரேஷன் இந்த சர்ஜரி எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன இருக்குது, லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் என்ன இருக்குது, அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அப்டேட் பண்ணினே இருக்கணும். ஸோ டாக்டர் இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அப்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் வந்து பேஷண்ட் கொடுப்பீங்க. ஸோ ப்ராக்டிஸிங் பேஷண்ட்க்கு வந்து நல்லா ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது நல்ல ஒரு அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து ஹேண்டில் பண்ணி அவங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு வந்து ஒரு நேம் கிடைக்கும். ஸோ ஒரு பேஷண்ட் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு அடுத்த பேஷண்ட்டு போயிட்டு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி தான் ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு உங்களுடைய நேம் வந்து பாப்புலர் ஆகும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு எதிர்மறை எண்ணங்கள் என்ன என்றால், பிடிஎஸ் படிப்பா, அது படித்த பிறகு வேலை வாய்ப்பு இல்லை என்று ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் நிறைய மாணவர்கள்கிட்ட இருக்கிறது. ஸோ மாணவர்களே, அந்த எதிர்மறை எண்ணங்கள் வெளியே எடுத்து போடுங்கள். பாசிட்டிவாக இருங்க. நாம் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா புதுசாக ஏதாச்சும் செய்யணும்னு என்று நினைக்க வேண்டும். பிடிஎஸ் படித்த பிறகு நம்ம வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து சர்ஜரி என்னால் பண்ண முடியும், மைனர் சர்ஜரி என்னால் செய்ய முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஸ் படித்த பிறகு யாரெல்லாம் எம்டிஎஸ் படித்திருக்கிறார்களோ அந்த டாக்டர்கிட்ட தொடர்பு வச்சுக்கணும். ஸோ சப்போஸ் உங்களால் வந்து சில ஆப்ரேஷன் சில சர்ஜரி எல்லாம் பண்ண முடியல அப்படின்னா எம்டிஎஸ் முடிச்சிருக்கிற, அதாவது எம்டிஎஸ் பிடிஎஸ் கிடைத்தது போஸ்ட் கிராஜுவேட் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா எம்டிஎஸ் அந்த முடித்து அந்த டாக்டர்கிட்ட நீங்கள் வந்து காண்டாக்ட் வச்சுக்கிட்டு மேற்கொண்டு ஃபர்தர் சிகிச்சை ஃபர்தர் அந்த ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு லீட்ஸ் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆக இந்த ஃபீல்டில் வந்து நல்லா சம்பாதிக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சின்ன குழந்தை முதல் பெரியவர்கள் வரைக்கும் முதியவர்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பல் பிரச்சனை இருக்குது. பல் சொத்து, பல்லில் வந்து கூச்சம் வர்றது, அதே மாதிரி அந்த நிறைய ப்ராப்ளம் இருக்கும். பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து சால்வ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல் டாக்டர் வந்து அவசியம். ஸோ அந்த பல் டாக்டர் ஆக வேண்டும் என்றால் பிடிஎஸ் படிப்பு மிக முக்கியம். அந்த பிடிஎஸ் படிப்பு சேருவதற்காக இன்ட்ரெஸ்டட் உள்ள மாணவர்கள், நீட்டில் குவாலிஃபைடு ஆன மாணவர்கள் உடனே எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணுறேன். அதாவது பார்த்திங்கன்னா எந்த ஒரு அட்மிஷனும் பார்த்திங்கன்னா ப்ராப்பர் சேனல் மூலமாக தான் வாங்க முடியும். அதாவது அந்த மெடிக்கல் செலெக்ஷன் போர்டு மூலமாக தான் வாங்க முடியும். அது எப்படி வாங்குறது, அது சீட் எங்கே அவைலபிலிட்டி இருக்குது, ஸோ எந்த இடத்துல நம்ம வந்து சீட்டு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராப்பராக உங்களுக்கு கைட் பண்ணுறோம். மாணவர்களே, உங்களுக்கு பிடிஎஸ் சீட் வேண்டும் என்றால் மேனேஜ்மெண்ட் அல்லது என்ஆர்ஐ கோட்டா மூலமாக பிடிஎஸ் சீட் வேணும் என்றால் உடனே இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் செய்யாத மாணவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வந்து எப்பொழுதெல்லாம் நான் வந்து வீடியோ போடுகிறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.